சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. சரி, உங்க அம்மா பேர் என்ன? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க அம்மா வந்து ஒரு நிமிஷம் கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் வா. ஹலோ, அப்படியா? எங்க அம்மா பேரு அங்கிள். எங்க அம்மா பேரு அப்படியா? ஃபயர் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? வெரி குட், நான் உடனே வந்துட்டு இருக்கேன். டேய் தீபக், நீ எங்கடா போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? யார் நீங்க? இவனோட ஸ்கூல் டீச்சர். ஸ்கூல் டீச்சர்? இவ்வளவு அஜாக்கிரதையா ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிருக்கீங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இது? சாரி சார். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? இல்ல சார், நாங்க போகும்போது இவன் மட்டும் இங்கேயே இருந்துட்டான். இப்படி சொன்னா எப்படிமா? இதெல்லாம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். குழந்தைங்களை ஒரு இடத்துல இன்னொரு இடம் கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் அசம்பிள் பண்ணி இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இந்த பையன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட். வண்டியை நிறுத்தி லிஃப்ட் கேட்டான். தன்னோட பேரு ஸ்கூலோட விவரம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். இவனுக்கு ஏதாவது நான் இருந்தா? ஏ சார், என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நான் இவனோட ஸ்கூல் டீச்சர், எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எதுவும் தெரியாதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க யார் சார்? டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ் கௌஷிக். அப்படியா சார்? சாரி சார். சாரி, போலீஸ்ங்கிறதுனால சாரி சொல்றீங்க. இதுவே சாதாரண ஆளா இருந்தா இதே மாதிரி பேசிருப்பீங்க, அப்படிதானே? முதல்ல ஒரு டீச்சரா ரெஸ்பான்சிபிளா இருக்க கத்துக்கங்க. உங்க பேரு? ஜானகி. ஜானகி. ஆமா சார். தீபக், உங்க டீச்சரோட நீங்க ஸ்கூலுக்கு போயிடுங்க. என்ன? குட் பாய். வா வா, இனிமே தனியெல்லாம் போக கூடாது. பாலசாமி ஐயா. டேய், என்னடா இது? இந்த பிரச்சனை நல்ல பையன் பார்த்தா என்ன தப்பு தப்பா எழுதிருக்கான்.
பேப்பர் படிக்கிறது இல்லையா? நீங்க படிச்சதே எனக்கு சொல்லணும். ஐயா, ரிப்போர்ட்டர்லேயே ரொம்ப நல்ல பேர் எடுத்தவன் அந்த பிரசன்னா தான். அவன் கை சுத்தம் வாக்கு சுத்தம், நேர்மையாகவும் நாணயமாகவும் நடக்கக்கூடியவன். பெரிய பெரிய அரசியல்வாதி கூட அவனை கண்டு பயப்படுவான். என்னடா பேசுற? அரசியல்வாதி பத்தி எழுதிட்டு போட்டான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவன் என்ன பத்தி எழுதுறான்னா என்கிட்ட கேட்டு எழுதணும். சரிங்கய்யா, இப்ப சொல்லுங்க, அவன் கையை உடைச்சு ஆமா, இதே வேலை கையை உடைப்பான், காலை உடைப்பான். அரைஞ்சான பாரு, அவன் நாணயமானவன். அவன் கையை எடுத்தா நாணயத்தையே வெட்டின மாதிரி இருக்கும். சரி, அவன் போன் நம்பர், செல் நம்பர் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா, நானே பேசிக்கிறேன். சரிங்க. வரேன். ஹலோ, வணக்கம். நான் பிரசன்னா பேசுகிறேன். ஹலோ, வணக்கம் தம்பி. நான் நெல்லையப்பர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். தம்பி, நம்ம கொஞ்சம் நேரில் சந்திப்போமே. பொதுவாக நான் யாரையாவது பார்க்கணும்னு நினச்சேன்னா என் ஆளுங்களை அமிச்சு இங்கே தூக்கிட்டு வந்து என் இடத்துல வச்சு பேசுறது தான் என் வழக்கம். ஆனால் நீ நல்லவன், நல்ல பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்க. இந்த கௌசிக் பற்றி எழுதுன்னு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி, இங்கே நேரில் வந்தீங்கன்னா பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்படி சௌகரியம்? வரீங்களா? எங்கே வரணும்? அது ஆழ்வார் திருநகரில் காந்தி நகர்னு இருக்கு. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. வரீங்களா? ஓகே சார், வரேன். தேங்க்யூ. வணக்கம் தம்பி பிரசன்னா, உட்காருங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னை பத்தி நிறையவே தெரியும் சார். நேரில் பார்த்ததில்லே தவிர உங்களோட பேர், புகழ், அந்தஸ்து இதை பற்றிலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரண குடிமகன்லேருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிங்க வரைக்கும் அவங்க பிரச்சனை எடுத்துட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்களும் அதை தீர்த்து வைப்பீங்க. சமீபத்தில் கூட ஒரு கலெக்டர் மகளுக்காக நீங்கள் அடித்தடியில் இறங்குனீங்க. ஆனால் அதோட நோக்கம் நல்லா இருந்ததுனால நான் அதை பற்றி எழுதாமல் விட்டேன். எக்கச்சக்கமான பணம், ஏராளமான ஃபேக்டரிங்க, சமுதாயத்தில் பெரிய பேர், புகழ். கரெக்டா? வெரி குட். வயசு சின்ன வயசானாலும் அனுபவம் ஜாஸ்தி. ஷார்ப் பிரெயின். பேனா பிடிக்கிற எல்லாருமே நேர்மையா எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என்ன எதுக்காக வர சொன்னீங்க, என்ன தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. இந்தா பேப்பர் கையில இருக்கு. பேனால இங்க் இருக்குன்றதுனால எதை வேணா எழுதிடலாமா? என்ன எழுதுன? ஆள் குறைப்புங்கிற பேர்ல நீங்க 5 குடும்பத்தை நடுரோட்டு கொண்டு வந்துட்டீங்க. அதானே எழுதுன? அவங்கள வேலைக்கு சேர்க்கும் போது அவங்களுக்கு படிப்பு கம்மின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி நீங்க அதை காரணமா சொல்லலாம்? ரொம்ப அவசரப்படுறிய தம்பி. நீங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் தான் விசாரிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் விசாரிச்சீங்களா? அதானே நியாயம், அதானே பத்திரிகை தர்மம். பத்திரிகை விற்கணுங்கிறதுக்காக எதை வேணா எழுதலாமா? ஆமா, ஏன் நீங்க மேனேஜ்மெண்ட்டை கேட்கல? ஒரு ஏழை தொழிலாளி கண்ணீர் வடிக்கிறத பார்க்க முடியாம உங்க பத்திரிகையில் எழுதிருக்கீங்க, அப்படிதானே? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த 5 பேருமே தொழிற்சங்க தலைவருடைய ஆளுங்க. ஒழுங்கா வேலைக்கு வரதில்லை, வந்தாலும் குடிச்சிட்டு வேலை செய்யறவங்களை தொல்லை கொடுக்கறது, நிர்வாகத்தை பத்தி தாறுமாறா பேசுறது. அவங்க மேல பல தடவை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கேன், மெமோ மேல மெமோ கொடுத்திருக்கேன். எவ்வளவு தடவை கண்டிச்சு எப்படியாவது என் கண்ட்ரோல கொண்டு வரலாம்னு பார்த்து முடியாம தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இது மற்ற லேபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் நான் தப்பு பண்ணியிருந்தா மற்ற தொழிலெல்லாம் போராடி இருப்பான் இல்லையா? இது சுத்தமான கட்டுக்கதை. அவங்களை டிஸ்மிஸ் பண்ணதுக்காக நீங்க சொல்ற கதை. ஆஹா, ஓ மேல தப்பு இல்லை தம்பி. முதலாளி நாளே பத்திரிகாரங்களுக்கு வில்லன் மாதிரி தெரியுது. முதலாளின்னா கொள்ளக்காரன், அயோக்கிய, தொழிலாளிங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவன்.
இதுதானே உங்க எண்ணம்? உண்மையை சொல்லக்கூடாது நினைச்சேன், ஆனா சொல்ல வச்சுட்டேன். இப்ப சொல்றேன். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தொழிற்சங்க தலைவர் மணிமாற என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டான். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், பிரச்சனையை கிளப்பிட்டான். தட்ஸ் ஆல். இது எப்படி நம்புறது? என்ன தம்பி, என்ன பத்தி அவன் சொன்னதை நீங்க நம்பினீங்கல்ல, இப்ப அவனை பத்தி நான் சொல்றேன், இதையும் நம்புங்க. நான் சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையான்னு எங்க தொழிலாளியே கேளுங்க. உண்மையை தெரிஞ்சுக்கங்க, ஆதாரத்தோட எழுதுங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை. இத சொல்லத்தான் உங்களை நேர்ல கூப்பிட்டேன். தம்பி, என்னை பத்தி இன்னும் 4 பேர்கிட்ட எப்படி ஒன்னா விசாரிச்சு பாருங்க. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஓகே, இப்ப நீங்க போயிட்டு வரலாம். பிரசன்னா, மணிமாறனை பத்தி நான் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சா அது கண்டிப்பா உங்க பத்திரிகையில எழுதணும். போயிட்டு வாங்க. இந்த அவசர கூட்டத்துக்கு காரணம் ஹோம் மினிஸ்டர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்மளோட நாட்டோட அமைதியை சீர்குலைக்கிறதுக்காக தீய சக்திகள் வந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல சென்னையில 2 இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் லேண்ட் ஆயிருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் அவங்க ஏரியால செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டன் பண்ணுங்க. ஓகே மேடம். நைட் பெட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் ஸ்பாட் செக்கிங் டெஃபினட்டா ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2 கிரிமினல்ஸும் நம்ம நாட்டுக்குள்ள எந்த தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். ஓகே. Any questions? No, madam. You may go. Okay. Thank you. எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, எதையும் விடாதீங்க. யா, ஷாப்பிங் மால்ஸ், சினிமா தியேட்டர்ஸ் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ஆளுங்க மஃப்டில தானே இருக்காங்க? ஓகே ஓகே. யா, அலர்ட்டா இருந்துக்கு சொல்லுங்க. யா. Hello. Hello. How are you, man? I am fine. What about the Chennai operation? Everything is all right. ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கேம்ப் கிளார்க் பேசுறேன். யா, நான் ஒரு போட்டோ அனுப்புறேன். MMSல வரப்போகுது. அதை நம்மளோட டேட்டாபேஸ்ல செக் பண்ணுங்க. ஓகே மேடம். எனி ப்ராப்ளம் மேடம்? இங்க சஸ்பிஷியஸா ஒரு கேரக்டர் இருக்காரு. டேட்டாபேஸ்ல செக் பண்ணுங்க. நான் MMS அனுப்புறேன். ஓகே ஓகே மேடம்.
ஹலோ மேடம் நீங்க சொன்ன மாதிரி டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த போட்டோல இருக்கிறவன் தான் நம்ம தேடிட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் மேடம். ஓ மை காட். சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். நாங்க பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம். ஹீஸ் கேரிங் a gun. பப்ளிக்கு எந்த டேஞ்சரும் வரக்கூடாது. நீங்க ஒரு ஸ்குவாட் அனுப்புங்க, மஃப்டில வரணும். சரியா? பப்ளிக் என்டேஞ்சர் பண்ணக்கூடாது. நான் அவரை சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கேன். ஓகே மேடம். ஓகே. Come on, drop. Divya. Drop it. Divya. Ayyo. Don't come forward. I will kill her. Divya. Drop the gun. Divya. ஒண்ணுல இங்க பா. ஒண்ணுல அம்மா இங்க. அம்மா இங்க. ஓகே
பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகல. She's fine. She's fine. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் பொண்ணு உயிரை காப்பாத்திட்டீங்க. அப்பா, திவ்யா, அப்பா. உனக்கு ஒன்றும் இல்லையே? வா. என்னங்க, கொஞ்ச நேரம் என் உயிரை என்னை விட்டு போயிடுச்சு. இவங்க தான் நம்ம பொண்ணை காப்பாத்தினாங்க. முதல்ல இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இவங்க இல்லைன்னா நம்ம திவ்யா நம்மளை விட்டு போயிருப்பா. தேங்க்ஸ் ரேகா. தேங்க்யூ ஸோ மச். நான் என் கடமையை தான் சார் செஞ்சேன். I'll take your leave, sir.